ஓபி திவாரி, சென்னை. அம்மா தெய்வம், இதில் யாருக்கு முக்கியத்துவம் தருவீர்? கண்டிப்பாக அம்மாவுக்கு தான் முக்கியத்துவம் தரேன். உலக ரத்தினம் தேவிப்பட்டினம், காந்தியடிகள் பற்றி தங்கள் கருத்து? உண்மையின் வடிவம், ஒரு மிக பெரிய யோகி. சூர்யா தேவி, குன்னூர். அடுத்த பிறவியில் யாராக, எங்கு பிறக்க விரும்புகிறீர்கள்? இந்த பிறவிதான் கடைசி பிறவியாக்கிக் கொள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சத்தியமா ஐயோ அடுத்த பிறவே வேண்டாம். கே ரஜினி பாபு, கடலூர். ஆன்மீகம், அரசியல் ஒப்பிடுக. அது ஒப்பிடவும் முடியாதுங்க, ஒப்பிடவும் கூடாது. என்ன ரெண்டுமே பாம்பு கீரி மாதிரி, ஆப்போசிட் டைரக்ஷன். சாந்தா, மதுரை. மனிதன் எப்போது மகான் ஆகிறான்? தன்னை தான் உணரும் போது. ஜி கஜேந்திரன், பொள்ளாச்சி. தங்களின் உடலை சதை போடாமல் எப்படி கச்சிதமாக வைத்துக் கொள்கிறீர்கள்? கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் தூக்கம், கொஞ்சம் உடல் பயிற்சி, கொஞ்சம் யோகா, கொஞ்சம் தியானம். எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொருத்தருடைய உடல் அமைப்பு. ராம் மணி ராஜா, ராஜபாளையம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் பற்றி? காலில் சிறப்பு போட்டுக் கொள்ளாமல் கல்லும் முள்ளும் இருக்க பாதையில் நடக்கிற மாதிரி. முதலில் உங்களுக்கு அறிவுரை சொன்னது யார்? எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் முதல் அறிவுரை சொல்றது தாய். என் சுப்பிரமணியம், கல்கத்தா. நீங்கள் அடிக்கடி இமயமலைக்கு எதை நாடி செல்கிறீர்கள்? என்னை நான் நாடி செல்கிறேன். ரஜினி ராம்கி, மயிலாடுதுறை. தியானத்தின் போது மனம் அலை பாய்கிறதே, அதை எப்படி கட்டுப்படுத்துவது? இந்த கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. என்ன பெரிய யோகி சாமி நினைச்சிட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்சது சில பேர் அதை ட்ரை பண்றாங்க, அதை கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கப்புறம் ஐயோ முடியல வச்சுட்டு ஒரு இன்ஃபேக்ட் காம்ப்ளெக்ஸ் வந்துடுறது. ஸோ அதில் தேவையில்லை. முதல்ல மனசு அப்படி தான் போகும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு 5 minutes நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அங்கே உட்காந்துட்டு ஜஸ்ட் உங்கள் மனசு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது எங்கேயாவது போட்டு, பணத்தை பின்னாடி போட்டு, ஒரு எதிர்ப்பு பின்னாடி போட்டு, யார் பின்னாடி அது போட்டு ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சிடுங்க. அப்படியே அதை கண்டினியூ பண்ணுங்க. அது பண்ண அது அப்படியே மனசு உங்கள் கண்ட்ரோலில் வரும். அப்போ நீங்க உங்க இஷ்ட தெய்வம், அது மந்திரம், அதை பத்தி நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இது எப்படின்னு சொன்னா, ஒரு குப்பை தொட்டி இருக்கு. நீங்க அதுல ஏதாவது புதுசா போடணும்னு சொன்னா முதல்ல அந்த தொட்டி குப்பையை எடுக்கணும். அது எடுத்த பிறகுதானே நீங்க புதுசா போட முடியும். ஆக அதெல்லாம் போட்டு அது இயற்கை. ஸோ அதை பத்தி நீங்க எந்த ஒரு இன்ஃபைட் காம்ப்ளெக்ஸ் எதுவுமே வச்சுக்காதீங்க. நீங்க ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணுங்க.